33 ஆண்டு காலம் அந்த பூமியில வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர் தெளிந்து உலகெங்கும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு தெய்வமாக அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஆண்டவரே ஞான ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், கூடி வந்து ஜெபிக்கிறார்கள். நீர் எப்படி வாழ்ந்தீரோ, எப்படி மரித்தீரோ, பாவத்துக்கு மரித்து ஆண்டவரே நீதிக்குள்ளவராக எப்படி வாழ்ந்தீரோ, பாவம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தீரோ, பரிசுத்தமுள்ளவராக எப்படி வாழ்ந்தீரோ, அதே போல வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஞானஸ்தானத்திலே கலந்து கொள்கிற அந்த பிள்ளைகளை, ஞானஸ்தான உடன்படிக்கையிலே ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஞானஸ்தானத்தின் போது ஆண்டவரே பரலோகம் திறக்கும்படியாக, பரலோகம் திறக்கட்டும்னாலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவாகி நீர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எப்படி மகிமை இறங்கியதோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மகிமையை பாருங்கள். திருச்சபையாளர் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த 6 பேரை ஆசீர்வதிக்காங்க. அவர் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து நீரவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. வல்லவரே, கோடி சோதரே, கோடி சோத்திரமே, பாவங்களை போக்கும் சதாமே, கருணாய் நாயகனே, பாவங்களை போக்கும் சதாமே, கருணாய் நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. எரிமலையான எங்களே, என்றும் நினைப்பவரே, எரிமலையான எங்களே, என்றும் நினைப்பவரே, எங்கள் மொழிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆளுநரே, எங்கள் மொழிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆளுநரே. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கு. ஆமென். ஞானஸ்நானம் பெற்ற நீங்க வெளியில போகும்போது நாங்களும் சகோதரி இந்து குடும்பத்திலிருந்து வந்தாளுங்க. எங்களுக்கு நாங்களாம் ரட்சிக்கப்படும் போது காரி துப்புனா, திட்டுனா, எல்லா வேலையும் பண்ணான். என்னென்ன இருந்து போய் ஏசாமி ஏற்றுக்கிட்ட ஒன்றுக்கும் வகாத போவான்னா சொன்ன மாதிரியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில முன்ன விட பின்னாடி கெட்டுட்டு தான் வந்தோம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது. ஆனால் கர்த்தர் அந்த கெட்ட இடத்துல இருந்து தான் எங்களை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு முத்துக்குமார் பாஸ்டர்னா திருப்பூர்ல தெரியாத இடம் கிடையாது, ஜோசுவா தெரியாத இடம் கிடையாது.
கர்த்தருக்கு கொண்டு வந்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, ரட்சிக்கப்பட போற உங்களுக்கு கர்த்தர் உங்களை மந்தையில கரெக்டான ஒரு மேற்பட்ட தெளிவான ஒரு சத்தியத்தை உபதேசிக்கிற ஒரு மேற்பட்ட கொண்டாந்து வச்சிருக்கும் போது நீங்க உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானசானப்பட்டதெல்லாம் அது தேவைப்படாது. இவ்வளவு நாளும் நீங்க உங்க மாம்சத்துல ஓடி இருக்கலாம், மாம்சத்துல சிந்திச்சு நீங்க செய்த பாவம் உங்களுடைய காலையில் செய்யாமல் கர்த்தருக்கு உபயோகமாக, சபைக்கு உபயோகமாக, உங்களை நடத்துகிறவர்களுக்கு உபயோகமாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் அந்த வசனம் குறிக்கிறது. நீ ஞானசானம் பெற்றோன்னா வீட்டுக்கு போனோன்னா உங்க சொந்தக்காரங்க கேட்பான், ஏசாமி ஏற்றிட்டு வந்துட்டியா, அது ஒரு வீணா போயிடுவா, அப்படி எப்படின்னு எதையாவது கொண்டாந்து விடுவான். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் உலகத்தில் ஞானசானம் பெறுகிற நீங்கள் உங்களை ஆசீர்வதித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண கொடுக்குறேன். அன்பு பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்தை அடிமைக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 5 பிள்ளைகளையும் 6 பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஆண்டவருக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு பரிசுத்த ஜாதியாக கொண்டு வந்து சேர்த்து என் தகப்பனுடைய கீழே கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்திலே பிறந்து பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் பாவத்திற்காக, உங்கள் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தருளினார் என்றும், பொதுவா இருக்கிற பரிசுத்த சபைக்கும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர் தெழுதலையும் நித்திய ஜீவனையும் இதெல்லாம் உண்டுன்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு வரப்போற பாடு, கஷ்டம், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரை மறுதளிக்காம முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் இயேசுக்கு சாட்சியாக வாழ்க்கை வாழ்வேன்னு வாக்கு பண்றீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை தைரியமா எந்த இடத்துலயும் சாட்சியா அறிவிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்றீங்களா? ஞானஸ்தானம் எடுக்க போகிற எல்லாத்துக்கும் நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறதுனால எல்லா சபையார் எல்லாம் பாருங்க, ரவிவர்மா என்ற பெயருடைய இவருடைய விசுவாச அறிக்கையின் அடிப்படையில இதா குமாரன் பிரியான் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கர்த்தர் இவரை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். புதுகுலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்திலே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில மனிதனாக பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்போதும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்க இந்த பூமிக்கு இறங்கி வருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினால் உங்கள் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நம்புகிறீர்களா? விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் என்பதையும் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்பதையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அவரை மறுதலியாமல் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? வாக்கு பண்ணுகிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த
நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பீர்களா? சுமித்ராவாகிய இவர் கொடுத்த விசுவாச அறிக்கை நிமித்தமாக தேவ சமூகத்திலே பிதா குமாரன் கொஞ்சம் முன்னாடி பிதா குமாரன் ஃப்ரீயா இருங்க பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இவர்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தி செல்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராகிய ஆண்டவர் பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் மனுக்குலத்தின் பாவங்களை தீர்ப்பதற்காக கன்னி மரியாளுடைய வயிற்றிலே உதயமாகி மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மீண்டும் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினாலே நீங்கள் மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பை பெற்று இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வீர்களா? பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உலகத்திலே வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்களா? நீங்கள் சொன்ன இந்த விசுவாச அறிக்கை நிமித்தமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இதோ இவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கர்த்தர் இவரை ஆசீர்வதிப்பார். என்னை குறித்து விட்டான், தூர போய் கண்டு கொண்டான். ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராய் இருக்கிற தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவையும் அவர் மனுக்குலத்தின் பாவங்களை தீர்ப்பதற்காக பூமியிலே மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே சுமந்து மனுஷனாக பூமியிலே பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரணத்தை ருசித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கடைசி நாட்களிலே பூமியை நியாயம் தீர்க்க வருவார். இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின கல்வாரியில் சிந்தின ரத்தம் உங்களுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உண்மையா உறுதியா அந்த விசுவாசத்துல நிலைத்திருப்பீர்களா? நீங்க சொன்ன இந்த விசுவாச அறிக்கை நிமித்தமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவன் தினந்தோறும் முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கவனிப்பா இங்க கவனி ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும்
அவர் மனுக்குலத்தின் பாவங்களை தீர்ப்பதற்காக பூமியிலே மனிதனாக அவதரித்து பூமியிலே மனிதனாக வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்பவும் பூமிக்கு தன்னுடைய பிள்ளைகளை நியாயம் தீர்ப்பதற்காக வருவார் என்பதை நீ விசுவாசிக்கிறியா? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்தின ரத்தம் உன்னை மன்னித்து நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கவும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் நீ விசுவாசமாய் இருக்கிறாயா? பெற்றுக்கொள்கிறாயா? பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியத்தையும் நீ கடைபிடித்து சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உனக்கு வரப்போகிற கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் இதை எல்லாவற்றிலும் மரண பரியந்தம் அவருக்குள் நீ நிலைத்திருப்பேன் என்று நீ விசுவாசமா இருக்கிறாயா? இந்த அன்பு மகள் சொன்ன இந்த விசுவாச அறிக்கை நிமித்தமாக இந்த மகளுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், பரியந்தம் நிலைத்திருப்பார். சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் மனுக்குலத்தின் பாவங்களை தீர்ப்பதற்காக மனிதனாக அவதரித்து பூமியிலே மனுஷனாக பிறந்து 33 ஆண்டு காலம் வரை வாழ்ந்து மனிதனுடைய பாவத்திற்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்திற்காக மரணத்தை ருசித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்னும் அவர் பூமியை நியாயம் தீர்க்க மீண்டும் இறங்கி வருவார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து கல்வாரியின் சிந்தின ரத்தம் உன் பாவத்தை மன்னித்து உன்னை ரட்சித்திருக்கிறது என்பதை விசுவாசித்து நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? விசுவாசங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாயா? பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வரப்போகிற பாடுகள், கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அவரை மறுதலியாமல் உன் மரண பரியந்தம் அவருக்குள் நீ விசுவாசமாய் இருப்பாயா? நீ சொன்ன இந்த விசுவாச அறிக்கை நிமித்தம் உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை இறுதி வரை எடுத்தார். இயேசு நித்திய ஜீவனுக்குள்ள கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவே. அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவே. கண்களை மூடி தேவ சமூகத்தில் எல்லாரும் தயவு செஞ்சு கண்ணை திறந்துக்கிட்டு அங்கங்க நிக்கிறதா நம்ம வரல. ஆண்டவர் இன்னைக்கு மகிமையான காரியங்களை செய்யும். எல்லாரும் கண்ணை மூடி ஒருமனப்படுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. மனம் திரும்பிய ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஞான ஸ்நானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிப்போம். தகப்பனே, உண்மையே விசுவாசி, நீர்தான் தஞ்சம். தம்மை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை
உடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உலகம் எனக்கு வேண்டாம், இயேசுதான் வேணும் என்று ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நடத்தி இவ்வளவு மகிமையான காரியத்தை இந்த நாளிலே என் தேவன் நடத்தி வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் முடிவு பரியந்தம் நித்திய ஜீவனுக்குள்ளாக ஆண்டவரே உறுதிப்பாடோடு உத்தரவாதத்தோடு இருக்க கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் வந்திருக்கிற இயேசுவின் வாழ்த்தை திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியா. என்னை ஞானஸ்தானம் எடுக்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளை போல ஒவ்வொருவரும் ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறவர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 6 பேரை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபையில் எல்லாம் ஒன்று கூடி ஆசீர்வதிக்கிறோம். பரலோகம் திறந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் இறங்கி பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். ஆசீர்வாத ஜெபத்தை அன்பான ஊழியக்காரர் தம்பி வேதமுத்து அவர்கள் ஜெபிப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளோடும் எப்பொழுதும் இருப்பதாக. Praise the Lord, brother. Praise the Lord. God bless you. God bless you, brother.